மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். மக்களே, ஒரு பிரபலமான நடிகைங்க. அவங்க நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிட்டாங்க, எம்பியும் ஆயிட்டாங்க. அவங்க ஆன கையோட டெல்லி பக்கம் அப்படி காத்து வாங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல கண்ணத்தை அப்படி லைட்டா காட்ட போக அங்கிருந்த ஒரு காவல் பெண்மணி கையை நீட்ட அது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் பேசப்பட்டுச்சு. அப்போ பாஜகலாம் தாட்டு போட்டு தக்காளி சட்னின்னு குதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு யாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க கங்கனா ரணாவத்துங்க. இவங்க தமிழ்லையும் நடிச்சிருக்காங்க, பாலிவுட்லையும் பிரபலமான நடிகை, எம்பியும் கூட, பாஜக எம்பி. இப்படிப்பட்ட இந்த பாஜக எம்பி கங்கனா ரணாவத், இவங்களுக்கு மெயின் தொழிலே வந்து நடிகை, அதுக்கப்புறம் இப்ப எம்பி ஆயிருக்காங்க. இதை விட தாண்டி ஒரு முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா, அவங்க அடிக்கடி சர்ச்சையில சிக்குவது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலுங்க. இப்ப மறுபடியும் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. எப்போதுமே பாஜக வந்து தட்டி கொடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக இப்ப அப்படி பந்து மாதிரி தூக்கி போட்டுருச்சுங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் என்ன நடக்குதுங்க நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். கங்கனா ரணாவத்துங்க. இந்த நடிகை இமாச்சல பிரதேசத்துல கூடிய மண்டி தொகுதியில போட்டியிட்டாங்க, வெற்றியும் பெற்றுட்டாங்க, எம்பியாவும் ஆயிட்டாங்க. இவங்க எம்பி ஆனதுல இருந்தே, பொறுப்பு வச்சதுல இருந்தே பல சர்ச்சைகள், ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. தங்கிட்டதான் எல்லா பவருமே இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆட்சியையும் தன் கையில தான் இருக்குன்ற ஒரு இதுல என்னென்ன சர்ச்சையில் அவங்க சிக்கணுமோ அத்தனை சர்ச்சையிலும் சிக்கினது மட்டும் இல்லாம எப்படியாவது மீண்டு வந்துடுறது தான்ப்பா அந்த பொண்ணோடைய ஒரு பெரிய டேலண்ட்னு சொல்லலாம். ஏன்னா பாஜக இருக்குல்ல, அப்ப அவங்க மீண்டு தானே வருவாங்க. எந்த மாதிரி சர்ச்சையில சிக்கினாலும் அவங்க மீண்டு தானே வருவாங்க. அது போல இந்த பொண்ணு, இந்த அம்மனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்குதான் இப்ப பெரிய பேச்சு பொருளா பேசப்பட்டு இருக்குங்க. இந்த அம்மனி சும்மா இருக்கிறதே கிடையாதுங்க. எப்போதுமே எதையாவது ஒன்று செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று நம்ம பேசணும், நம்ம அப்படியே பிரபலமாயிட்டே இருக்கணும், நம்மளை பத்தி மக்கள் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதே கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கும் போலவே இந்த கங்கனா பொண்ணு. என்ன நடந்ததுன்னா, செய்தியாளர்கள் சந்திச்சிருக்காங்க இந்த பொண்ணை. அவங்களும் வந்து இந்த மாதிரி வேளாண் சட்டத்தை எப்படி வேளாண் சட்டத்தை மீண்டும் திரும்ப பெறணும், வாபஸ் பெற்ற வேளாண் சட்டத்தை நீங்க மறுபடியும் திரும்ப பெறணும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை இப்ப கிளப்பி விட்டுருக்குங்க இந்த பொண்ணு. எப்படியெல்லாம் பாருங்க. எங்க சாதாரண விஷயமா கொஞ்ச நாளா, 2 நாளா, 1 வாரமா, 10 நாளா, 6 மாசமா, 7 மாசமா, 1 வருஷங்க பல உயிர்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்குங்க. எத்தனை உயிர்கள் பழி வாங்கியிருக்குங்க. 3 வேளாண் சட்டத்தை திருத்தி அமைச்சது, அதை திரும்ப வாபஸ் பெறத்துக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளும் போய் களத்துல இறங்கி போராடி வாபஸ் பெறப்பட்ட அந்த 3 வேளாண் சட்டத்தையும் சீர்திருத்தம் பண்ணத திரும்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களோட நலனுக்காக கருதி, இது வந்து சர்ச்சைக்கான கருத்துன்னு எனக்கு தெரியும். எப்படி சர்ச்சைக்கான கருத்துன்னு தெரியுமா அம்மனிக்கு, அதை வந்து நீங்க மறுபடியும் வந்து எடுத்துக்கணும், திரும்ப பெறணும், அது உங்க நலத்துக்கு தான் சொல்றோம் அப்படின்னு சொன்ன விஷயம் இப்ப எங்க பார்த்தாலும் பேசப்பட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கு சும்மா இருக்கிறது இல்லை அப்படின்னு. இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஏற்கனவே பாஜக கதி கலங்கி போய் நிக்குது. என்னடா பண்றது இந்த தேர்தல்ல, நம்ம என்ன பண்ண போறோம், எதை வச்சு ஆடலாம், எதை வச்சு உருட்டலாம், எதை வச்சு தாளிக்கலாம்லாம் நினைச்சு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் போற நேரத்துல, அதாவது தானே தன் வினையிலேயே வந்து தான் காசுலயே வந்து சூனியம் வச்சுக்கிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்ப இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. என்னன்னா, பிஜேபியில எம்பியா இருக்கிறன்னா என்ன நடக்குது, எப்படி நடக்குது,
அதான் நடிகைகள்லாம் வந்து ஒரு அரசியல்ல கொண்டாந்து வச்சோம் அப்படின்னா இது போலதாங்க நடக்கும். என்னத்துக்காக நீங்க அவங்களுக்கு சரி அது உங்களோட விருப்பம். நீங்க நடிகையை வச்சுக்கோங்க, நடிகர்களை வச்சுக்கோங்க, காமெடி ஆக்டரை வச்சுக்கோங்க, யாரை வேணா வச்சுக்கோங்க, எம்பியா வச்சுக்கோங்க, இல்ல நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்கங்க. அதை பத்தி நமக்கு தேவையில்லை. ஆனா பொது கருத்து சொல்றதற்கு எல்லாத்துக்கும் கருத்துரிமை இருக்குது. ஆனா சட்ட ரீதியாக இருக்கக்கூடியது, சட்டத்துக்கு முரண்பாடா இருக்கக்கூடிய சில கருத்துக்களை வந்து வெளிப்படையா பேசும்போது அது தண்டனைக்குரியதானங்க. அப்படிதான் இந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்லி 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 சர்ச்சையில மாட்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுல தான் இன்னைக்கு வந்து விவசாயத்தினுடைய இந்த 3 வேளாண் சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற்ற பார்த்தீங்களா, திரும்ப பெறுங்கன்னு சொல்லி செய்தியில கொடுக்க அது பிரபலமாக வச்சு செஞ்சுட்டாங்க எதிர்க்கட்சியெல்லாம். என்னைக்குமே இந்த கருப்பு சட்டமானது திரும்ப பெறவே முடியாது. பாஜகவா இருந்தாலும் சரி, பாஜக எம்பிக்கள் யார் நினைத்தாலும் இதற்கு வந்து ஒருபோதும் கனவுல நடக்காது அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து அப்படியே அடிமட்டமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்ப பாஜக என்ன பண்ணிருக்கு, அன்னைக்கு பாஜக வந்து அந்த பொண்ணை வந்து டெல்லி பக்கமா போகும்போது அப்படியே வந்து பக்கத்துல இருந்த காவல் பெண் வந்து கன்னத்துல அரைஞ்சிட்டாங்க, அப்படியே கண்ணுமே செவந்து போச்சு, இங்க பாருங்க அப்படின்னு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டு பெரிய பூகமே வெடிச்சிச்சு. அன்னைக்கு பாஜக வந்து அது எப்படி கண்டிக்கத்தக்குதுன்னு சொல்லி அந்த காவல் பெண்மணியே அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு பணி மாற்றப்பட்டுருச்சு. 2 குற்றப்பிரிவின் கீழே அந்த பொண்ணு மேல வழக்கு பதியப்பட்டுச்சு. அதுக்காக ஒட்டுமொத்த விவசாயிகளுமே என்ன பண்ணாங்க, பேரணி போனாங்க. ஒரு காவல் பெண்மணிக்காக அநீதி நடந்திருக்குன்னு சொல்லி அத்தனை விவசாயிகளும் பேரணி போனாங்கங்க. விவசாயிகளுக்காக பேசப்பட்ட அந்த பொண்ணுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது, பாஜக அராஜகம் பண்ணுதுன்னு சொல்லி அத்தனை விவசாயிகளும் பேரணி போனாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப பாஜக தாட்டு போட்டு தக்காளி சட்டின்னு தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்த பாஜக இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு, யார இந்த கங்கனா ரணாவாத்தா கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாருமா, இந்த மாதிரிலாம் இப்ப இங்க பேசிட்டு இருக்க கூடாது, நீ பண்றதெல்லாம் சரி கிடையாது, நாங்களே கதி கலங்கி போய் உட்கார்ந்துருக்குறோம், என்னடா செய்யறது, இப்ப தேர்தல் வேற வந்துட்டு இருக்குது, ஆளுக்கும் வந்து தலைய பிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இருக்கிற தலைவர்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நீ வந்து குட்டையை வந்து கிளப்பிட்டு இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி தட்டி வச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்கங்க. இங்க பாருங்க, இந்த கங்கனா ரணாவத் பொண்ணு பேசுனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதான். எப்படி அந்த பொண்ணு பேசுனதுக்கு இவங்களுக்கும் எந்த சம்பந்தங்க? அப்ப பாஜக அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்ல வராங்களா? அப்ப அவங்க எம்பியே இல்லையா? அந்த பொண்ணு பேசுனது எதுவாக இருந்தாலும் யாரை சார்ந்து பேசியிருக்கிறாங்க? ஒரு நடிகைன்ற ஒரு அர்த்தத்துல பேசினாங்களா, இல்ல தனிப்பட்ட முறையில கங்கனான்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷியா உட்கார்ந்து பேசினாங்களா? இல்ல எம்பி அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசினாங்க. எந்த இதோட எம்பி? பாஜகவோட எம்பி நானு அப்படின்னு சொல்லி தானே பேசுறாங்க. அப்ப பாஜக இது வந்து எப்படி சொல்லணும்? தெரியாம பேசிட்டாங்க, மன்னிச்சிடுங்க அப்படிலாம் சொல்லல. இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்க பேசுனது தனிப்பட்ட கருத்தான் அப்படின்னு முடிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த செய்திய அப்படியே மூடிடுச்சுங்க. அதாவது என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாதவங்களெல்லாம் நீங்க எம்பியா வச்சுக்குவீங்க, அவங்கள குருட்டா முரட்டான எதையாவது ஒண்ணு அடிச்சு விடுவாங்க, அதுக்கு நீங்க சால்ரா போட வேண்டிய நேரத்துல சால்ரா போடுவீங்க, மத்த நேரத்துல தட்டி கொடுக்குற நேரத்துலயும் தட்டு கொடுப்பீங்க. இப்ப தூக்கி வீச வேண்டிய நேரத்தை தூக்கி வீசுறீங்க அப்படின்னா காரணம் இருக்குல்ல, மக்களே காரணம் இருக்குது. என்னன்னா இப்ப தேர்தல் எங்க அக்டோபர் 1ல இருந்து 5 தேதிக்குள்ள வந்து தேர்தல் நடக்க போகுது. சட்டப்பேரவை தேர்தல் ஹரியானால நடக்க போகுது. ஆக மொத்தத்துல ஹரியானால இப்ப பிஜேபி ஆட்சியில இருந்தாலுமே மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது பக்காவா வந்து பிஜேபி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதும், களத்துல எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும், என்னென்ன வந்து சிண்டு முண்டி வேலையெல்லாம் பாக்குறன்ற விஷயம் எல்லாமே அக்கு வேற ஆணி வேற உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திட்டேன். ஹரியானா விஷயங்கள்ல இருந்து என்ன தேர்தல் இருக்குங்கிறது நீங்க தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் நான் தெளிவுபடுத்திட்டேன்.
அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு இங்க வந்து இப்ப குட்டையை கிளப்பிட்டு இருக்குதுன்னா, அப்ப ஹரியானால அன்னைக்கு விவசாய போராட்டம் நடக்கும்போது பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மேல இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த இடத்துல களத்துல இருந்தாங்கங்க டெல்லியில. அப்போ ஹரியானா விவசாயிகள் அப்படிங்கும் போது இது பாதிக்கப்படுமா படாதா? இப்ப எப்படிங்க இந்த ஒரு செய்தியை வெளியிட்டுட்டு மன்னிப்பு கேட்கறாங்களாமா ஒப்புக்கு. அப்ப நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிருவீங்க, என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கும் பாஜகவுடைய தலைமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படின்னு மறுபடியும் அவங்க ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்பாங்களாமா. நம்ம அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு போகணுமாங்க. எங்க இந்த பொண்ணு தொடர்ந்து வந்து சர்ச்சையில கிளப்பி விட்டுட்டே இருக்கிறாங்கங்க. அது எப்படிங்க பாஜக அதை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரி சரி போனா போயிட்டு போதுன்னா சின்ன பிள்ளைக்கு என்ன எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு பாடமா சொல்லி கொடுத்துட்டு இருக்க எம்பியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்ச நஞ்ச சர்ச்சையெல்லாம் சிக்கலங்க இந்த பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க சொல்றாங்க, இமாச்சல பிரதேசத்துல வரக்கூடிய நிவாரணம், அதாவது பேரிட நேரத்துல நிவாரணம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த நிவாரண நிதி எல்லாம் மத்தியத்துல இருந்து வரக்கூடியது எல்லாம் முதலமைச்சர் அக்கௌண்ட்டுக்கு போகுதாமா. திரும்ப எங்க போகுதாமா? அது சோனியா காந்தி அம்மையாருக்கு போயிடுதாமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அதுக்குதான் பதிலடி கொடுத்தாங்க. 1 ரூபாய் சோனியா காந்தி அம்மையாருக்கு அக்கௌண்ட்டுக்கு போயிருந்தா அது கங்கனா ரணாவத் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சு ஆதாரம் இருத்தோட காமிச்சிருந்தா காமிக்கட்டும், இல்லையேனா இவங்க மேல நாங்க வழக்கு போடுவோம்னு சொல்லி பதிலடி கொடுத்திருந்தாங்க. வழக்கும் போடப்பட்டுச்சு. ஆனா அது மீண்டும் தான் வந்துருவாங்களே, அது அவங்களோட தந்திரமாச்சே. அப்ப இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா? அது மட்டுமா, மக்களை சிரிச்சாங்களேங்க எம்பி ஆனவன கெத்துல. அப்படியே இங்க பாருங்க, என்னையெல்லாம் பார்க்க வர்றது வந்து ஆதார் கார்டு இருந்தாதான் என்னை பார்க்க வரணும்னு சொன்ன விஷயம் நம்மளுக்கு தெரியாதா என்ன? ஆதார் கார்டா? ஏங்க நம்ம தமிழ்நாட்டு சிஎம்ஐ போய் பார்க்கணும், மனு போட்டா கூட போய் பார்க்கல, அவர் எந்த இடத்துல வந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. அதான் நம்ம அரசு. யாருக்கு மக்கள் இருந்த இடத்துலயே அவருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம் இந்த பிரச்சனை இங்க நடக்குதுன்னு. இந்த அம்மையாருக்கு உங்களை போய் பார்க்கணும்னா ஆதார் கார்டு எடுத்துட்டு போனாதான் உங்களை போய் பார்க்க முடியுமா, இல்லைன்னா பார்க்க முடியாதான். அது ஒரு பிரச்சனையாவும் ஒரு பல இதாகவும் போயிட்டு இருந்தது. ஏன்னா மக்கள்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சு, என்னடா அது ஆதார் கார்டெல்லாம் எடுத்துட்டு போய் தான் நம்ம யாரை பார்க்கணுமா அப்படின்னு சில கூட்டம் அதையும் எடுத்துக்கிட்டு போய் பார்க்கவும் போனுச்சு. ஏன்னா நடிகையாச்சே, போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்காங்கன்னு அப்படிங்கிற ஒரு ஆசையில போக தானே செய்வாங்க. ஸோ அது ஒரு சர்ச்சையா போனுச்சு. அது மட்டுமா, ஒரு முக்கியமான விஷயங்க, அன்னைக்கே அந்த கங்கனா ரணாவத்தை வழக்கு போட்டு தள்ளி இருக்கணும் உள்ள, அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்குது அரசு. அதங்க கொந்தளிச்சு போயிருக்குது. ராகுல்ஜிய மார்பிங் பண்ணி ஜாதி என்ன பேருன்னு தெரியாமையே ஜாதி ரீதியாக கணக்கெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு செயல், சட்ட விரோதமான செயலுங்க, சட்டத்துக்கு முரண்பான செயலுங்க அது. எப்படிங்க மக்களவை இதுல இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்துவீங்க? நீங்க என்ன வேணாலும் கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வந்து அதுக்கு தலையாட்டிக்கிட்டு ஜீம் பூம்பா மாதிரி இருக்கணுமா? மார்பிங் பண்ணி போட்டிருந்தாங்கங்க. எந்த ஐடியில இருந்து வந்தது? கங்கனா ரணாவத்தோடைய ட்விட்டர் ஐடியில இருந்து நாங்க வந்துச்சு. அதுக்கு கீழே வர ஒரு டைட்டில் வேற போட்டிருக்கும் போது அன்னைக்கே உள்ள தூக்கி வச்சிருக்கேனுங்க. ஆனா பாஜக வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க எம்பி ஆச்சே, அவங்க நடிகையாச்சே, எப்படி விட முடியுமா? ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு அடுக்கடுக்கா சர்ச்சையில சிக்கிக்கிட்டே தாங்க இருக்குது. இது மட்டுமா, பாலிவுட் நடிகை, எல்லா படத்துலையும் எல்லா மொழிகளையும் நடிக்கக்கூடியவங்க தான். பாலிவுட் நடிகையில சமீப காலமாகவே நிறைய சர்ச்சையில சிக்கின பொண்ணுதாங்க இவங்க. கிருத்திக் ரோஷன் எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகர். அமீர் கான், கிருத்திக் ரோஷன், ஷாருக் கான், அந்த வகையில எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நடிகர் கிருத்திக் ரோஷன்ங்க. அந்த பட ஷூட்டிங்ல கிரிஷ் 3 அப்படின்ற ஒரு பட ஷூட்டிங் இதுல செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு பெரிய சர்ச்சையே கிளப்பிருச்சுங்க. இன்னைக்கு நம்ம பேசணுமே, கேரளாவுடைய ஹேமா கமிட்டி வந்து பெண்கள் வந்து பாலியல் குற்றத்துக்கான யாரெல்லாம் ஆளாக்கப்பட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேமே, அதே போல அந்த பொண்ணு அங்க ஒரு குண்டை தூக்கி போட்டு பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருச்சு.
எப்படின்னா கிருத்திக் ரோஷனும் நானும் உறவுல இருந்தோம் அப்படின்னு பாலிவுட்டையே பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுட்டாங்கன்னா பாத்துக்கங்க. இது மட்டுமா? ஏன்னா எவ்வளவுதோ சொல்லிட்டே போலாங்க. இந்த பொண்ணு அடுக்கடுக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியா 1947ல சுதந்திரம் அடையலையாம். சுதந்திரம் அடைஞ்சது எப்பன்னா, அதாவது சொல்றாங்க எப்படின்னா 1947ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது ஆங்கிலேயர்களிடம் இருந்த பிச்சையாம். அன்னைக்கே புடிச்சு வச்சு தட்டி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? நம்ம தாத்தேன் முப்பாட்டேன் பாட்டேன்னு சொல்லி எவ்வளோ உயிர் தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து இன்னைக்கு நம்ம சுதந்திரமா பேசுறதுக்கும் நடமாறதுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை கேவலப்படுத்தி ஆங்கிலேயர்கிட்ட இருந்து வாங்கி தந்த பிச்சைன்னு இந்த பொண்ணு பேசிட்டு போவாங்களாமா. அதை கேட்டுக்கிட்டு நாமளும் இருந்திருக்கோம். இவ்வளோ நாளா இருந்துட்டு தாங்க இருக்கிறோம். எப்ப தெரியுமா சுதந்திரம் கிடைச்சிச்சாமா? 2014 மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம்தான் சுதந்திரமே இந்தியாவுக்கு கிடைச்சுதான் அப்படின்னு வக்காலத்து வாங்கி இந்த பொண்ணு பேசுனது சர்ச்சையா பேசப்பட்டுச்சுங்க. ஆனா சர்ச்சையா மட்டும்தான் ஒரு வாரம் 2 வாரம் 10 வாரம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன் இதை திரும்ப நான் எடுத்து உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம்னா அதுக்கான வழியும் அதுக்கான நேரம் இப்ப வந்திருக்குதுங்க. சும்மா இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் ஏதாவது கேட்டுட்டு பாஜக அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுப்பாங்க. அப்படியே தூக்கி போடுற மாதிரி என்ன பூச்சாண்டி வேலையெல்லாம் காமிப்பாங்க. சரி அவங்களே தான் தட்டி கொடுத்து போயிட்டாங்களே அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அப்படியே திசை திருப்புவாங்க. நாமளும் அதை பார்த்துட்டு இருக்கணுமா? ஏன்னா இப்ப ஹரியானா தேர்தல் நடக்க போகுதுங்க. அதுக்காக அந்த பொண்ணை தட்டி கொடுக்கல, ஹங்கனாவை தட்டி கொடுக்கலங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? தூக்கி அப்படி விளாசி இருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு சம்பந்தம்லாம் கிடையாது, இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அந்த பொண்ணு பேசுனதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. பாஜக தலைமைக்கும் இந்த பொண்ணு பேசுனதுக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. நாங்க விவசாயிகளை மதிக்கிறோம் தாட்டு பூட்டுன்னு இப்ப பாஜக தலைமை பேசப்பட்டிருக்குது. எதுக்கு இந்த நாடகம்? என்னத்துக்கு இந்த நாடகம்? என்ன பண்ணினாலும் விவசாயிகள் ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சமா நீங்க படுத்துனீங்க, என்னென்ன அட்டுலியும் அக்கிரமம் பண்ணீங்க. அத்தனை விவசாயிகள் போராட்டத்திலையும் டெல்லியில 1 வருஷங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சாப்பாடெல்லாம் புள்ள குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு 1200 டிராக்டருங்க அப்படியே வராங்க. உள்ள வரக்கூடாது, இந்தியா கேட்டுக்குள்ள உள்ள நுழையக்கூடாதுன்னு என்னென்ன அட்டுழியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? முள்ளு வேலி என்ன, கம்பி வேலி என்ன, காங்கிரட் என்ன, எதிர்நாட்டுக்காரவங்க எதிரிகளை தாக்க போறதுக்கு கண்ணி விதையில புதைச்சு வைப்போம் பாத்தீங்களா அந்த வெடிகுண்ட, அது மாதிரி முள்ளு கம்பியை புதைச்சு வச்சு விவசாயிகளை வரக்கூடாதுன்னு தடுத்தது தாங்க இந்த பாஜக. இதெல்லாம் மீண்டும் தோண்ட எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்களே பார்த்துட்டு வாங்க. மக்களே, இந்த கங்கனா ரணாவத் அவ்வளோ போராட்டத்திலையும் அவ்வளோ ஒரு பிரச்சனையிலையும் உயிரை கூட தியாகம் பண்ண தயாரா இருந்துட்டு கொரோனா காலத்துல கூட, இந்த பீரியடு நடந்தது கொரோனா காலத்துல கூட தன்னோட உயிரை பொருள்படுத்தாம புள்ள குட்டி மனைவி எல்லாரையும் விட்டுட்டு பல ஆயிரம் பேர் விவசாயிகள், ஹரியானா விவசாயில இருக்கட்டும், பஞ்சாப் விவசாயிகள் இருக்கட்டும், மற்ற ஏரியால இருக்கக்கூடிய விவசாயிகளும் சேர்ந்து போராட்டம் பண்ணும்போது இந்த பொண்ணு சொன்ன விஷயம், அதாவது இந்த கங்கனா ரணாவத் பிஜேபி உடைய எம்பி, இவங்க சொன்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா, யாராலுமே ஜீரணிக்க முடியாதுங்க. என்ன வார்த்தை தெரியுமா அந்த இடத்துல பதியப்பட்டிருந்தது? இந்த விவசாயிகள் எல்லாருமே 100 ரூபாய்க்கு, எப்படி 100 ரூபாய்க்கு வேஷம் போட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு கிளம்பின சர்ச்சை தாங்க. எப்படிங்க ஒரு தன்னுடைய இதுக்காக வேளாண் திருத்த சட்டத்துல எங்களுக்கான அவங்களே விலையை நிர்ணயிப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த பண்ணி
நிலங்களை வந்து சேமிப்பு கிடங்குல இருக்கக்கூடியதை வந்து நாங்க தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தை இவங்க சீர்திருத்தம் பண்ண போறேன்னு சொல்லி பல சிக்கலை உண்டு பண்ணவும் தான் விவசாயிகள் வந்து முடியாது, எங்களுடைய பாடுபடக்கூடியது நாங்கள், எங்களுடைய இதுதான் நாங்க பார்க்கணும், நீங்க என்னத்தை வந்து செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே நடந்தது. அதுவும் பல போராட்டத்துக்கு பிறகு வாபஸ் பெற்றாச்சு. பல உயிர் தியாகம் பண்ணிருக்கீங்க. சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம பாட்டே முப்பாட்டுங்க எவ்வளவு உயிர் தியாகம் பண்ணி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்தாங்களோ அது போலதான் இந்த விவசாய போராட்டத்திலையும் வேளாண் திருத்த சட்டத்தை 3 சட்டத்தையும் வாபஸ் பெறப்பட்டுச்சு. சும்மாலாம் இல்ல, அவ்வளவு உயிர் தியாகம் பண்ணி இருக்குது. அப்படிப்பட்டவங்கள 100 ரூபாய்க்கு நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு விவசாயிகள் அத்தனையும் வந்து தீவிரவாதிகள் சொல்லி சீனாவும் அமெரிக்காவும் இங்க வந்து சிண்டு பாடுறாங்க, கலப்படமாயி சிண்டு பாடிட்டு இருக்காங்க, நம்மள கலவரத்துல தூண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க தீவிரவாதிகள் சொல்லி இந்த பொண்ணு பயங்கர கலவரத்தை உண்டாக்குனதாங்க. இதெல்லாம் என்ன மறக்க முடியுமா என்ன? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது. இங்க வருஷங்கள் மாறினாலும் வரலாறு மாறாதுல்ல. வரலாறு இன்னைக்கு பேசுதுல்ல, அதுக்கான ஆதாரமும் இருக்குதுல்ல. இன்னமும் அந்த விவசாய போராட்டத்துல உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் வந்து இன்னமும் வாடிக்கிட்டு தாங்க இருக்குது. அவங்களுடைய போட்டோவை வச்சு ஒவ்வொரு வீட்டிலையும் மாலை போட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படியே மனசு பதபதிக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க இந்தியாவில். அதனாலதாங்க அமெரிக்காவே பார்த்து துப்புனுச்சு. என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்க, ஏன் இங்க ஒன்றும் தெரியாதா? இந்தியாவில் நடந்தா அங்க வெளியில எங்க எந்த நாட்டுக்கு தெரியாதா? ஒத்துமட்ட மீடியாங்க, டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிறோம். உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் மீடியா எப்படி வேணாலும் போகும். அமெரிக்கா அங்க உட்காந்துக்கிட்டு தூதரகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் இப்படி நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? விவசாயிகள் இப்படிலாம் வந்து கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வெடி வச்சு அடிக்கிறீங்க, தண்ணியை வச்சு பீச்சுறது, குண்டு வெடி வச்சு வீசுறது, போலீஸுங்களை வச்சு அவங்கள துரத்தி அடிக்கிறது கொஞ்சம் நெஞ்சங்க. ஒவ்வொரு விவசாயிகளுடைய கன்னத்துல இருந்தும் கண்ணுல இருந்தும் நெத்தில இருந்து ரத்தம் வடிஞ்சிச்சு. கால் இல்லாம கை இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் அங்க இங்க பிச்சு பெதறிட்டு கிடந்துச்சாங்க. பதச்சிச்சு. செய்திகள் அவ்வளவுதான் வந்து வெளிப்படுத்தல, மூடி மறைச்சாங்க. சில செய்திகள் வெளிப்பட்டு இருந்துச்சு, உண்மையான ஊடகங்கள் வெளிப்படுத்தினாங்க. அது மூலமா மக்களுக்கு தெரியப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே இந்தியா மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. என்னங்க நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ ஒவ்வொரு நாடும் நம்ம மேல வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னு பார்த்துதான் இந்த 3 வேளாண் திருத்த சட்டத்தை வாபஸ் பெறப்பட்டுச்சு. திரும்ப நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற விதம் எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? சொல்லிவிட்டாங்களாம் எல்கேஜி பாப்பா. என்ன பிஜேபியில இருக்கிற தலைவர்கள் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்ல, பாவம் பாப்பா எல்கேஜி பாப்பா சொல்லியாச்சு, என்ன பண்றது, எஜுகேட் கிடையாது, டிகிரி முடிக்கல, அதனால நாங்க தட்டி வச்சிருக்கோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, நாங்க என்ன வேணாலும் கேட்போம். எதிர்கட்சி தலைவரை நீங்க விமர்சிக்கிறீங்க, என்ன மார்பிங் பண்றீங்க, ஆதார் கார்டு வந்தாதான் உங்களை பார்க்கவும் முடியும். என்ன வரவுடைய நிவாரண தொகையெல்லாம் சோனியா காந்தி அம்மையாருக்கு போகுதுன்னு நீங்க வந்து வாயில வந்ததை வந்து வடை சுட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே போவீங்க. அதையும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஒரு பக்கம் பாலிவுட் நடிகர்கள்லாம் நீங்க குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. விவசாயிகளை வந்து 100 ரூபாய்க்கு நடிக்கிறேன்னு சொல்லுவீங்க, தீவிரவாதமும் சொல்லுவீங்க. இப்படி எல்லா விதமாகவும் நீங்க அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய நோக்கமா? அதுதான் உங்களுடைய அஜெண்டாவா? நம்ம என்ன வேணாலும் செய்வோம்ப்பா, இவங்க கேட்க வேண்டிய தலையெழுத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது ஒருபோதும் நடக்காது. வச்சு செய்வோம். என்னன்றது அதுக்கான வரலாறு இருக்குது. அழிஞ்சு போகல எந்த வரலாறும். மக்களுக்கும் தெளிவுபடுத்திடுவோம். இதெல்லாம் இருக்குது, இப்படி இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்படிலாம் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவா நாங்க விளக்கிடுவோம். அதனால ஒருபோதும் உங்களுடைய கனவு நினைவாகாது. ஹரியானா தேர்வு இப்ப நடந்துகிட்டு இருக்க போதுங்கிறதுக்காக இந்த பொண்ணை நீங்க தட்டி வைக்கலாம். ஆனாலும்
ஹரியானா தேர்வு யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்தியா டுடேவா இருக்கட்டும், லோக்சபாவுடைய ரிப்போர்ட்டா இருக்கட்டும், மக்களுடைய கருத்து கணிப்பா இருக்கட்டும், எல்லாமே அக்கு வர ஆணி வர நாங்க தெளிவுபடுத்தியாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த கங்கனா ரணவத் போன்ற இந்த மாதிரி விஷக்கிரமிகளை பிஜேபியில் இருக்கும்போது அது கருத்து சொல்லுவது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துனா நீங்க உங்க கூட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க கருத்து சொல்லிக்கோங்க, நடிகையை வச்சு நீங்க படம் பார்த்துக்கோங்க, என்ன மாதிரியேனாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம், சட்டத்துக்கு விரோதமானதா நீங்க பப்ளிக்ல சொல்றது தப்பு. அதை கண்டிக்கத்தக்கது. இது போல மீண்டும் தவறுகள் நடந்தது, எதிர்க்கட்சி தலைவர்களை தவறாக சித்தரிக்கிறது, இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எதிராக பேசுவது, மக்களுக்கு எதிராக பேசுவது அப்படி போன்ற தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா மிகவும் கஷ்டமான நிலையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் மக்களே. இது தெளிவா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது எந்த வகையான நாடகம், எதற்காக இந்த நாடக ஜோடிப்பு எல்லாமே நான் தெளிவா நான் ஆரம்பத்திலிருந்து விளக்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இது போல இன்னொரு சம்பவத்துல நான் சந்திக்கிறேன். என்ன நடக்குது எங்க நிகழ்ச்சியில, அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம். Taste the Daily.